ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் சுமன் கில் அதிரடியாக நீக்கப்பட்டார். அதே போல் இதற்கு பின்னால் டீமில் என்ன அரசியல் நடந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. புதுசாக நீங்கள் வீடியோக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்திய அணியின் வருங்கால கேப்டன் இளவரசன் என்றெல்லாம் கொண்டாடப்பட்ட சுமன் கில் இப்போது அணியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்காரு. அவர் நீக்கப்பட்ட விதம் இப்பொழுது பூதாகரத்தை கிளப்பியிருக்கு சோஷியல் மீடியாஸில். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக நடந்த T20 தொடர் அகமதாபாத் போட்டியில் சுமன் கில் காயம் என்று சொல்லப்பட்டது ஒரு நாடகம் என்றும் அவர் வலுக்கட்டாயமாக போட்டியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார் என்றும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பல்வேறு விதமாக பரவியிருக்கு. இது ரசிகர்களில் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா செய்தித்தாள் நிறுவனம் வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் சுமன் கில் அந்த போட்டியில் விளையாட தயாராக இருந்ததாகவும், ஆனால் அணி நிர்வாகிகளான காம்பீர் மற்றும் சூரியகுமார் யாதவ் காயம் என்று சொல்லி சுமன் கில்லை பெஞ்சில் உட்கார வைத்ததாகவும் கூறப்பட்டு இருக்கிறது. விவரம் அறிஞ்சவங்க அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை விட கொடுமை என்னன்னா, சுமன் கில்லுக்கு T20 உலகக்கோப்பை போட்டியில் இல்லை என்ற விஷயம் கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை அப்படின்றதான் விஷயமே. இதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் தான். கேப்டன் சூரியகுமார் யாதவ், ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வு குழு தலைவரான அஜித் அகர்கர் தான். இவங்க யாருமே தம்பி உங்களை உலகக்கோப்பை போட்டிக்கு தேர்வு செய்யவே இல்லையே அப்படின்ற தகவலை சுமன் கில்லுக்கு சொல்லவே இல்லை. சுமன் கில் தான் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் அணிக்கு கேப்டனாக இருக்காரு. ஸோ சுமன் கில்க்கு இந்தியன் டீமில் T20 ஸ்குவாடில் மீண்டும் இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இப்போ இருக்க T20 ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு யாருக்காவது இன்ஜுரின்னு சொல்லிட்டு திரும்பவும் சுமன் கில்லை மீண்டும் உள்ளே கொண்டு வந்துடுவானுங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய கருத்து. ஸோ சுமன் கில் உள்ளே வருவாரா இல்லை மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நடந்து முடிந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக நடந்த T20 போட்டிகளில் 3 போட்டிகள் மட்டுமே சுமன் கில் விளையாண்டு வெறும் 32 ரன்களை மட்டும்தான் அடிச்சிருப்பாரு. ஸோ அது உண்மைதான். ஆனால் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கடந்த ஒரு வருட காலமாக சரியாக ஆடலை அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ சூரியகுமாருக்கு ஒரு நியாயம், கில்லுக்கு ஒரு நியாயமா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் பரவலாக பரவிட்டு இருக்கு. ஸோ தன்னை நடத்திய விதத்தை பார்த்து மனதளவில் சுமன் கில் உடைந்து போயிருக்கிறாரு அப்படின்றதான் உண்மை. ஃபார்ம் அவுட் அப்படின்றது ஒரு வீரருக்கு சகஜமான விஷயம்தான். ஆனால் தகவல் தொடர்பு கூட இல்லாமல் ஒரு நட்சத்திர வீரரை நடத்திய விதம் BCCIக்கு விமர்சனத்தை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுகிறது. அகமதாபாத்தில் 5வது T20 போட்டி நடந்துச்சு. அதில் கில்லுக்கு மாற்று வீரராக சஞ்சு சாம்சன் களமிறக்கப்பட்டார். இது பார்த்தீங்கன்னா தெளிவாக திட்டமிட்டப்பட்ட சதி அப்படின்றதான் தெரியுது. இது அணிக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி பலரும் கருத்தை தெரிவித்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.